பாம்புகளோட கண்ணை பாத்துறாத. ம். பாம்போட கண்ணை நேரா பார்க்காத. ம். அதுங்க கண்ணு பார்க்க கூடாதுன்னு சொன்னல, ஏன் பார்த்த? அது சரி, பாம்ப கையில புடிச்சியே, அதுகிட்ட நீ ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன சொன்ன? பாம்புகளுக்கு மொழி இருக்கு, அதுக்கு புரியற மாதிரியே அந்த மொழியில சொன்னா அது அமைதியாயிடும். பரவாயில்லையே, நீயும் ஏதேதோ வித்தையெல்லாம் கத்து வச்சிருக்க. உனக்கு தெரியாம வந்துடலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, எனக்கு உதவியாதான் இருக்க. எப்படியோ முட்டையும் பாலையும் வச்சு முதல் பாதுகாப்பு வலைய நீ தாண்டிட்ட. அடுத்து என்ன பண்ண போற? நீயும் தான் பாம்பு கிட்ட ஏதேதோ பேசி அதை சமாதானப்படுத்தி அனுப்புற. நீ என் கூட வந்தது எனக்கு உதவியாதான் இருக்கு. இந்த பாம்பு போனதுக்கு நீயும் காரணம் தான். சரி சரி, வா போலாம். வா போலாம். என் குலகுருவே, இளந்திரையன் எனும் மறுபிறவி எடுத்த அசோக் என்னும் மானுடனுடன் இணைந்து அதீத சக்தி பெற்று நான் அடுத்த நிலைக்கு போகணும். அமானுஷ்யத்தின் தலைவியே, நீதான் என்னை வழி நடத்தணும். நான் நினைச்சபடி அத்தனையும் நடந்துட்டா இந்த பிரபஞ்சத்தை ஆளும் ராணியா நானும் மாறுவேன். அருந்ததி நட்சத்திரம் தோற்றம் தரணும். எப்படியோ விஷ பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். ஆனா அடுத்து என்ன வரப்போகுதுன்னு தெரியலையே. பாம்பை பார்த்தாதான் படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. அதை விட பெருசா என்ன வரப்போகுது? அப்படிலாம் சாதாரணமா நினைக்காத. முதல் அடுக்கே விஷ பாம்புனா
அடுத்தது அதை விட கொடூரமான விஷம் உள்ளதா தான் இருக்கும். நாம இன்னும் கவனமா நடந்து போகணும். ஏய் நில்லு. ஆ, அங்க பாரு. ரெண்டு மண்டை ஓடு இருக்கு. அப்படின்னா இங்கதான் ரெண்டாவது பாதுகாப்பு அடுக்கு ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்ண போற? எதிரி யாருன்னு தெரிஞ்சாதானே எந்த ஆயுதம் எடுக்கணும்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓஹோ, இந்த சின்ன பையக்குள்ள அவ்வளவு பெரிய ஆயுதங்களை வச்சிருக்கியா? ஹே கனகா, என்ன கிண்டல் பண்ணாத. முதல்ல எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுதா? ஓஹோ, இவங்க தான் நம்மள கொல்ல வந்த எதிரியா? ஆனா இது சாதாரண தேனீயெல்லாம் கிடையாது. விஷத்தேனி, ககண்டு. 4 ககண்டு சேர்ந்து கொத்துனா மரணம் நிச்சயம். பாம்புக்கு பாலும் முட்டையும் வச்ச இதுங்களுக்கு என்ன பண்ண போற? என்ன மறுபடியும் பூஜை பண்ண போறியா? எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்திருக்க. என்ன ஜூஸ் போட போறியா? அமைதியாரு. எலுமிச்சை பழ வாசம் தேனீக்கு பிடிக்காது. இதோட வாசம் தேனீக்களை குழப்பி விட்டுரும். இப்ப பாரு. பரவாயில்லையே, எல்லாம் பறந்து போயிடுச்சு. ஆனா விஷத்தேனி தான் வரும்னு உனக்கு முன்னாடியே தெரியாது. அப்புறம் எப்படி எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு வரணும்னு உனக்கு தோணுச்சு? விஷ ஜந்துக்கள் பாதுகாப்பு அடுக்குன்னு கோவில்ல அந்த சின்ன பொண்ணு சொன்னால, அதோட உன் புத்திசாலித்தனத்தாலதான் அதை தாண்ட முடியும்னு வேற சொன்னா. விஷ ஜந்துக்கள்னா என்னென்ன வரும்னு யோசிச்சு அதை கட்டுப்படுத்துற பொருள் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வந்தேன். பலே கில்லாடிதான். வர வர நீ என்னையே மிஞ்சிருவ போல இருக்கு. நான் கில்லாடினா நீ கேடி. உன்னை மிஞ்ச யாரால முடியும்? சீறி வந்த பாம்ப ஒத்த கையால புடிச்சு அதுகிட்ட பேசி திருப்பி அனுப்பிட்டியே. நீ சிரிக்கிற, ஆனா எனக்கு தான் சிரிப்பே வரல. சின்னையா அங்க என்ன நிலைமையில இருக்காருன்னு தெரியல. எனக்கு அவர் எப்ப பாப்போன்னு இருக்கு. சரி சரி, வா போலாம். எங்க போய் தொலைஞ்ச அந்த குட்டிச்சாத்தான்? ஆளைய காணமே. கொல்லலான்னு வரப்ப கையில கிடைக்கிறாளான்னு பாத்தியா? இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. இன்னைக்கு அவளுக்கு அதிர்ஷ்டம்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அவளுக்கு யம தர்மன் நான் தான். டேய், சும்மா வாயடிச்சுக்கிட்டு இருக்காம அவளை தேடி கண்டுபிடி.
அவளை கொன்னுட்டு அதுக்கப்புறம் சக்சஸ் மீட் வச்சு கூட பேசிக்கலாம். சரி சித்தப்பா. சரியா? அவர் சொல்றது சரிதான். டேய் அர்ஜுன், அதோ கௌரி. அந்த கௌரி கிச்சனுக்கு போறாடா. சித்தப்பா, அவ அங்க இருக்கிறது இன்னும் நமக்கு வசதியா போச்சு. காய்கறி வெட்டுற கத்தி எடுத்து அவ கழுத்துல வைக்க சொல்ல வேண்டியதான். வாங்க போங்க. வாங்கக்கா. எங்க போனாங்க ரெண்டு பேரும்? எங்க தேடியும் ஆளு காணோம். துர்காவும் சரி, துர்கா மாதிரி இருக்கிறவங்களும் சரி, என்னெல்லாம் ஒரு ஆளாவே அவங்க மதிக்கிறதே இல்ல. இருக்கட்டும். அர்ஜுன் சித்தப்பா, துர்காவை பாத்தீங்களா? இருக்கிற 2 பேர்ல யாரு துர்கானே தெரியல. அப்புறம் நான் யார துர்கான்னு சொல்றது? ஐயோ சித்தப்பா, விளையாடாதீங்க. அவளை ரொம்ப நேரமாவே காணோம். நீங்க பாத்தீங்களா இல்லையா? ஏய், அவ என்ன எங்க கிட்ட சொல்லிட்டா போறா? நாங்களும் அவளை தேடிக்கிட்டு தானே வந்தோம். பக்கத்துல தான் எங்கேயாச்சும் போயிருப்பா. இப்ப வந்துருவா கௌரி. சித்தப்பா, சொல்லு கௌரி. அது என்ன பாட்டில்? இந்த பாட்டிலா? ஏன் ஜெர்மன் ஃப்ரெண்ட் அனுப்புன பர்ஃபியூம் பாட்டில். ஃபாரின்ல இருந்து டைரக்டா இம்போர்ட்டட். வாசம் சும்மா கும்முன்னு இருக்கும். ஓ, ஜெர்மன்ல கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? என்ன இப்படி கேட்டுட்ட? ஜெர்மன் எனக்கு இன்னொரு மதர்லேண்ட் மாதிரி. ஃபியூச்சர்ல நான் அங்கதான் போய் செட்டில் ஆக போறேன். சூப்பர் சித்தப்பா. சும்மா சொல்லக்கூடாது. இந்த சென்ட் பாட்டில் பார்க்க அழகா இருக்கு. பாட்டில பார்த்து அசந்தா எப்படி? அப்படியே லைட்டா ஸ்மெல் பண்ணி பாரு. வாசனை சூப்பரா இருக்கும். அப்படியா? காட்டுங்க. மோந்து பாரு. டேய் அர்ஜுன், டக்குன்னு மந்திரத்தை பண்றா. சீக்கிரம் படி. மயங்கிட்டா பாருங்க. ஓம் மோகி மோகி ஸ்வாகா, வசி வசி ஸ்வாகா, ஓம் கிரீம் சர்வ ஜன வசிய குரு குரு, ஓம் பரலோக மனுஷ புத்திர ஜந்து வசி வசி. கௌரி முழுசா வசியமாயிட்டா. ஓ, இருங்க நான் பேசுறேன். கௌரி, இனிமே நீ என்னோட அடிமை. நான் சொல்றத தான் செய்யணும். நான் நினைக்கிறத தான் நீ பண்ணணும். செய்வல்ல? உத்தரவு குருவே. உங்க கட்டளையை நிறைவேற்ற நான் கடமைப்பட்டிருக்கேன். கௌரி செத்தா இன்னைக்கு தப்பிக்கவே முடியாது. ஏ கௌரி, உன்னோட எஜமா சொல்றேன், கத்தி எடுத்து உன் கழுத்துல வை.
தாக்க வரப்போற 3வது விஷ ஜந்து என்னவா இருக்கும்? சொல்லு, என்னவா இருக்கும்? அது என்னவா இருக்கும்னு தான் நானும் யோசிச்சுட்டு வரேன். ஐயோ, கருவண்டுங்க. அது கொத்துச்சுனா அவ்வளவுதான். வா, ஓடிடலாம். ஏய், ஏன் நிக்கிற? வா, ஓடிடலாம். பிள்ளையார் சிலையை காட்டவும் கருவண்டி ஏன் பக்கத்திலே வரல? எப்படி? இது சாதாரண களிமண்ல செஞ்ச பிள்ளையார் இல்ல. காட்டு வேம்பு இலை, வெள்ள இருக்க வேறு, இதையெல்லாம் இடிச்சு அத வடிகட்டி அந்த பச்சை இலையில செஞ்சது. விஷ வண்டுகளுக்கு எப்பவும் வேப்பல வாசனம் பிடிக்காது, அதோட பக்கத்திலயும் வராது. அதனாலதான் கருவாண்டுங்க வேப்ப மரத்துல கூடு கட்டுறது கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா கருவண்டுகளும் வேப்ப இலை வாசம் பிடிக்காம குழம்பி போய் திரும்பி போயிரும். பரவாயில்லையே, நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. கொஞ்ச நாளா சின்னையா எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறாருல, அப்ப கத்துக்கிட்டது. இதெல்லாம் எனக்கு தெரியுதுன்னா அதுக்கு சின்னையா தான் காரணம். சரி சரி, நேரமாகுது. நாம முதல்ல அந்த காட்டு கோவில தேடி கண்டுபிடிக்கணும். நீ அந்த பக்கமா போய் பாரு. காட்டு கோவில் தென்பட்டா அங்கிருந்து குரல் கொடு. என் கண்ணுல தென்பட்டா நான் உனக்கு குரல் கொடுக்கறேன். சரி, போய் பாரு. அருந்ததி நட்சத்திரம் உதிச்சிருச்சு. என்ன ஒரு பிரகாசம், தகதகன்னு ஒளிருது. இந்த ஒரு கணத்துக்காக தானே இவ்ளோ நேரமா தவம் இருந்து காத்துட்டு இருந்தேன். இதோ என் லட்சியத்தை அடையறதுக்கான நேரம் வந்துருச்சு. நான் இப்பவே என் மாய கோட்டைக்கு போறேன். அங்க இளந்திரியன் எனக்காக காத்திருப்பான். அவனோட கூடி இந்த உலகத்தோட அதீத சக்தி படைச்சவளா நான் மாறப் போறேன். இவளை கொல்லணும்னு எத்தனை தடவை ட்ரை பண்ணிட்டோம். ஆனா இவ தலையெழுத்து இவ கையாலே சாகணும்னு இருந்திருக்கு. ஆமாண்டா அர்ஜுன். கௌரி, நான் என்ன சொன்னாலும் செய்வியா? சொல்லுங்க குருவே, இப்ப நான் என்ன செய்யணும்?
நீ பிடிச்சிருக்கிற கத்திய உன் கழுத்துல கொஞ்சம் கொஞ்சமா அழுத்தம் கொடுத்து உன் கழுத்தை நீயே அறுத்துக்கணும். அதுவும் இப்பவே எங்க முன்னாடியே. உத்தரவு குருவே. அம்மா தாயே, நீங்க தான் நான் கோவில்ல பார்த்த அந்த சிறுமியா?